தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். ஆன்மீக சாதகத்தில் ஈடுபடுறவங்க நிறைய பேருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பிராண சக்தியை எப்படி நெறிப்படுத்தணும், எப்படி பீனியல் கிளாண்டை நோக்கி நகர்த்தணும், மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய சாதனைகளை பண்ணுவாங்க. ஆனால் இது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மின்காந்த அலைகளை எப்படி உற்பத்தி பண்ணி எப்படி நல்ல விதமாக செயல்பட வைக்கணுங்கிற ஒரு ரீதியில் தான் போய்கிட்டு இருக்கும். இது எல்லாம் இன்டர்னலில் நடக்கும். ஆனால் வெளியில் ஒரு பிராணசக்தியை நம்மளால் உருவாக்கி அதை உடம்புக்குள்ளே கொண்டு வந்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பிராணசக்திக்கு இணையாக ஒரு விஷயத்தை பண்ண வைக்க முடியும் அப்படின்னா சித்தர்கள் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் பழைய காலத்து திரைப்படங்களில் பார்க்க முடியும். சித்தர்கள் எல்லாம் கையில் கமண்டலம் வச்சுருப்பாங்க. அந்த செம்பு பாத்திரத்தில், செம்பு கமண்டலத்தில் தண்ணீர் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீரை எடுத்து கையில் வச்சு சில சாபங்கள் கொடுக்கறதும் சில வரங்கள் கொடுக்கறதும் பார்த்துருப்பீங்க. இந்த யோகி ஞானிகள் எல்லாம் இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஏன் உபயோகப்படுத்தினாங்க, அது வச்சு எந்த விஷயங்களை சாத்தியப்படுத்தினாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா இல்லை. அவங்களோட சீடர்களுக்கு அதை குடிக்கிறதுக்கு தண்ணியாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தீர்த்தமாக கொடுப்பாங்க. இது வெறும் சாதாரண தண்ணியா நம்ம உடம்புல போய் தாகத்தை மட்டும் தீர்க்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை. அதுக்கு பின்னாடி பெரிய யோக ரகசியமும் அறிவியல் காரணமும் இருக்குது. எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராணசக்தியை ஊசிப்பி விட்டு அதை மேலும் கீழும் கதாகதம் பண்ணி நம்மனால தெய்வீக நிலையை அடைய முடிகிறது சாத்தியமோ, அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீருங்கிற ஒரு அருமையான புனிதமான பொருளை வச்சு அதை தீர்த்தமாகவும் மின் கடத்தியாகவும் மாற்றி அதை உள்ளுக்குள்ள செயல்படுத்தி இன்னும் செயல்படுத்த வச்சு நம்மளோட பிராணசக்தியை பீனியல் கிளாண்டை நோக்கி நகர்த்த வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டைனமிக் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அது ஒலிபிகேஷன் டைனமிக் ப்ராசஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு இரவு முழுவதும் வச்சு காலையில் எடுத்தீங்கன்னா அந்த குடிநீருக்குள்ள என்ன இருக்கும்னா அது சாதாரண நீராக இருக்காது. அந்த நீரில் இந்த செம்பு அயன், காப்பர் அயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த நீருக்குள்ளே போய் சேர்ந்துடும். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம் செம்பு பாத்திரத்தை தண்ணி வச்சு குடிச்சா நல்லது, உடம்புக்கு நல்லது இப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி பெரிய யோக காரணம் இருக்குது. காப்பர், இந்த செம்புங்கிறது மின் கடத்தி, ஒரு சுலபமான சீக்கிரமான மின் கடத்திங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி இந்த காப்பர் துகள்கள், இந்த செப்பு துகள்கள் என்ன ஆகுதுன்னா தண்ணியில் சேர்ந்து ஒரு அயன் சக்தியை அதுக்கு கொடுக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா நீரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்களை எல்லாம் அதை அழிச்சிட்டு அது ஒரு சக்தி ஊட்டப்பட்ட நீராக மாறுது. நீங்கள் இதை இப்படி கூட பண்ணலாம். வாசி யோகம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சி தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செம்பு கலசத்தை எடுத்து அது முழுவதும் தண்ணி நிரப்பி உங்கள் வலது கையில் அது கீழ்ப்பாகம் இருக்கிற மாதிரி, இடது கையில் அது மேல் பாகம் இருக்கிற மாதிரி மூடி வச்சு உங்களால் எவ்வளோ நேரம் வாசி யோகம் பண்ண முடியுமோ இல்லை மூச்சு பயிற்சி பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதை உங்களோட படுக்கைக்கு பக்கத்தில் மூடி வச்சு உங்கள் தலையிலிருந்து 1 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி அதை மூடி வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் உங்கள் உணவுகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதனால் என்ன பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம உடம்புக்கு நியூரான்ஸ், அதாவது மூளையில் இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ் நரம்புகள் எல்லாம், வேகஸ் நரம்புகள் எல்லாம் உடல் முழுவதும் போய் கம்யூனிகேஷன், அதாவது தகவல்களை பரிமாற்றம் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இது நாடிகளில் போகும்போது, இந்த பிராணசக்தி நாடிகளில் போகும்போது நாடியை தூய்மைப்படுத்துது. நம்ம இடகலை பிங்களை இந்த 2 நாடிகளும் சரியாக இருந்தால் தான் சுழுமுனை நாடியோட பாதை சரியாகுங்கிறது யோகியர்களோட வாக்கு. ஸோ நம்மளோட பிராணசக்தி எப்படி ஈடா பிங்கால நுழைஞ்சு நம்ம உடம்பையும் நம்மளோட உயிர் சக்தியும் மனசக்தியும் எப்படி சாந்தப்படுத்திட்டு இருக்குதோ, அதே மாதிரி நீர் நம்ம குடிக்கும் பொழுது நம்ம வயிற்றுக்குள்ள போய் நம்ம குடல்ல தங்கி இருந்து அது ரத்தத்தோட கலந்துருது.
இந்த ரத்தத்தோட கலந்துக்கூடிய இந்த தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர் அயன்ஸ், அந்த செம்பு துகள்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கடத்தியா வேலை செய்யுது. உடல்ல எப்படி பிராணசக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த தண்ணீர் ரத்தத்துல கலக்கும் போது உடலேகத்திலையும் பரவி உடலை முதல்ல சுத்தப்படுத்துது, ரெண்டாவது நாடிகளை சுத்தப்படுத்துது, மனதை அமைதிப்படுத்துது, சுவாசத்தை கட்டுப்படுத்துது. இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சித்தர்கள் பர்டிகுலரா எப்பவுமே செப்பு கலசத்துல அந்த தண்ணீர் உபயோகப்படுத்தி அதை தீர்த்தமா தாங்களும் குடிச்சு தன்னோட சீடர்களுக்கும் குடிச்சு அதை ஒரு சக்தி ஊட்டப்பட்ட மையமா வச்சு தான் என்ன நினைவுகளை நினைக்கிறாங்களோ அந்த நினைவுகளை அந்த நீர்ல புகுத்தி அதை ஒரு சாபமாவோ வரமாவோ கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த நீரை பத்தி அதிகமா சொல்லிட்டே போலாம். காப்பர்ல இந்த தண்ணி சேரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சக்தியை நம்ம உடம்புல இயற்கையா பிராணசக்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரி பயன்படுத்த முடியுங்க. அதனால யாரெல்லாம் வாசி யோகம் பண்றீங்களோ, மூச்சு பயிற்சி பண்றீங்களோ, மந்திர ஜபம் பண்றீங்களோ, நீங்க எல்லாரும் மறக்காம ஒவ்வொரு நாள் இரவும் அந்த பூஜை அப்பவோ அந்த சாதனா அப்பவோ உங்க கைகள்ல இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில குடிங்க. சரி, இது ஒரு நாள் மட்டும் குடிச்சா போதுமா, வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சா போதுமா? அப்படி கிடையாது. தொடர்ந்து 48 நாட்கள் இந்த நீரை நீங்க பருகி பாருங்க. கண்டிப்பா அதுல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். உங்க பிராணசக்தியோட இந்த தண்ணீரோட சக்தியும் சேரும் பொழுது உங்களோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிராண ரீதியாகவும் பெரிய மாற்றத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.